Taste the Daily. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே கீரப்பாளையத்தில் சாக்கடை மற்றும் கழிவுநீர் சாலையில் ஆறு போல் ஓடுவதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். கடந்த பல மாதங்களாக இதே நிலை இருந்து வருவதாகவும் இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்றும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வடிகால்வாய்கள் இல்லாததால் கழிவுநீர் சாலைகளில் செல்வதாகவும் கழிவுநீரால் அதிக அளவில் துர்நாற்றம் வீசுவதுடன் தொற்றுநோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் விடியா திமுக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் ஒரத்தூர் ஊராட்சியில் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே புதிதாக டாஸ்மாக் மதுபான கடை திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரத்தூரில் இதுவரை டாஸ்மாக் மதுபான கடை இல்லாமல் இருந்த நிலையில் நாகை மாவட்ட திமுக செயலாளரும் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவருமான கௌதமன் தூண்டுதலின் பேரில் திடீரென்று டாஸ்மாக் மதுபான கடை திறக்கப்பட்டது. அதனை கண்டு அதிர்ச்சியடைந்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் அரசு மதுபான கடையை நிரந்தரமாக மூடக்கோரி டாஸ்மாக் கடை முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா திமுக ஆட்சியில் வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றுவதை விட டாஸ்மாக் மதுபான கடைகளை திறந்து தமிழக மக்களை சீரழிப்பதற்குத்தான் அதிக முன்னுரிமை கொடுக்கப்படுவதாக மக்கள் விமர்சனம் செய்தனர். மதுபான கடை எங்களுக்கு திறக்கவே கூடாது சார். படிக்கிற பிள்ளைங்க வரையும் பொண்ணு வரையும் வீணா போயிடுவாங்க. இந்த ஊர்ல எங்களுக்கு மதுபான கடை திறக்கவே கூடாது. நாங்க ஒரு நைட்டு 10 மணியா இருந்தாலும் இங்க நாங்க வாசல்ல இங்கதான் உட்காந்துருப்போம், அமர்ந்திருப்போம். கலைக்கவே முடியாது. யார் திறக்க சொன்னாங்களோ அவங்க இங்க வந்தாகணும். வந்தாதான் நாங்க எந்திரிப்போம். நாங்க கொடுத்த கலைப்போம். அது வரைக்கும் நாங்க கலைக்க மாட்டோம். ஏன்னா எங்க ஊர்ல பொண்ணுங்களா இருக்கு, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் காலேஜ் பக்கம் போவே மாட்டானுவோம். ஏன்னா ஏற்கனவே சனி ஞாயிறு வந்தா பெரிய தொல்லையா இருக்கு. எந்த பக்கம் அடிச்சுட்டு கிடக்குறானே தெரியல.